சமயபுரம் என்பது தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் திருச்சிராப்பள்ளி நகரத்திற்கு அருகிலுள்ள சமயபுரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. சக்தி வழிபாட்டில் முக்கியமான தலமாக இது கருதப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருகிறார்கள். சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் வரலாறு. சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் வரலாறு மிகவும் பழமையானது. இந்த கோவில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டதாக கருதப்படுகிறது. பழங்காலத்தில் இந்த பகுதி கண்ணனூர் அல்லது கண்ணபுரம் என அழைக்கப்பட்டது. ஒரு காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்த அரசர்கள் அம்மன் சிலையை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டனர். பின்னர் நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் இந்த அம்மன் சிலை இங்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்பு இந்த அம்மன் சிலை பீடங்கள் அருகே இருந்ததாகவும் பின்னர் சமயபுரத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் புராண கதைகள் கூறுகின்றன. மற்றொரு கதையின்படி திருவிரங்கர் காலத்தில் கோவிலில் இருந்த உக்கிரமான, அதாவது அதிக சக்தி கொண்ட அம்மன் சிலையை அங்கு வைத்திருக்க முடியாமல் சமயபுரம் பகுதியில் நிறுவியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அந்த அம்மன் சமயபுரம் மாரியம்மன் என்று அழைக்கப்படத் தொடங்கினார். அம்மனின் சிறப்பு. சமயபுரம் மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக பக்தர்கள் நம்புகிறார்கள். குறிப்பாக நோய்கள், காய்ச்சல், அம்மை, கண்ணேறு போன்றவற்றிலிருந்து காக்கும் தெய்வமாக அம்மன் வழிபடப்படுகிறார். இந்த அம்மன் சிலை கல் சிலை அல்ல, மண், மூலிகைகள் மற்றும் சில புனித பொருட்களால் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த அம்மனுக்கு தினமும் அபிஷேகம் செய்யப்படாது. அபிஷேகம் உற்சவ மூர்த்திக்கு மட்டும் செய்யப்படுகிறது. கோவிலின் கட்டிடக்கலை. சமயபுரம் கோவில் பாரம்பரிய திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. பெரிய ராஜகோபுரம், விரிவான பிரகாரங்கள், மண்டபங்கள் ஆகியவை உள்ளன. கோவிலின் உள்ளே அம்மன் கருவறை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. அம்மன் சன்னதிக்கு முன்பு பெரிய மண்டபம் உள்ளது. அங்கு பக்தர்கள் அமர்ந்து வழிபடுகிறார்கள். கோவில் சுற்றிலும் பல சிறிய சன்னதிகள் உள்ளன. திருவிழாக்கள். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அதில் முக்கியமானவை பங்குனி திருவிழா, சித்திரை தேரோட்டம், வைகாசி உற்சவம், நவராத்திரி விழா. பங்குனி மாதத்தில் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரபலமானது. அந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசிக்கிறார்கள். பக்தர்கள் செய்யும் நேர்த்திக்கடன். இந்த கோவிலில் பக்தர்கள் பலவிதமான நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறார்கள். உதாரணமாக முடி காணிக்கை, மாவிளக்கு ஏற்றுதல், பால் குடம் எடுத்தல், உப்பு மிளகு சமர்ப்பித்தல். பலர் நோய் குணமாக வேண்டும், குடும்பத்தில் அமைதி வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும் என்று அம்மனை வேண்டுகிறார்கள். மொத்தத்தில் சமயபுரம் தமிழ்நாட்டில் சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமான தலமாகும். இந்த அம்மன் கோவில் பக்தர்களின் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் ஒரு பெரிய சின்னமாக திகழ்கிறது.